Hi friends, welcome to our channel Engineer மளிகை கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடைக்காரர் கடன் வாங்கலாமா சரிங்களா அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே फ्रेंड्स. இப்போ வீடியோக்குள்ள போக முன்னாடி நேரடியா சொல்லிறேன். கடன் வாங்கவும் செய்யலாம், வாங்கவும் கூடாது சரிங்களா. என்ன கடன் வாங்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். என்ன கடன் வாங்கலாம்ங்கறத சொல்றேன் சரிங்களா. வாங்கலாம் அப்படிங்கிற கடன் நமக்கு வந்து இன்னைக்குள்ள ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதை நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. வாங்க கூடாதுங்கிறது என்னன்னா வட்டிக்கு வாங்கி கடையில் பொருள் வைக்கவே கூடாது. எதுக்குன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மி, நீங்கள் வட்டியும் கட்டுவீங்க, அதனால் கடை வந்து அழிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து நிறைய வட்டி சரிங்களா. பைக் 2 வீலர் போட்டு கடையாக வராங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். 10,000 ரூபாய் வட்டி சரிங்களா, 10,000 ரூபாய் கடன் சரிங்களா, 9,000 ரூபாய் கையில் தந்துடுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது 10,000 ரூபாவை கொடுக்கணும் சரிங்களா. டெய்லி 100 ரூபா வாங்குவாங்க வந்து, இல்லை டெய்லி 200 ரூபா வாங்குவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஒரு நாள் ஆப்சென்ட்னா எக்ஸ்ட்ரா அடுத்த நாள் 100 ரூபா ஃபைனோட சேர்த்து கொடுக்கணும் சரிங்களா. அதனால் அந்த கடன் வந்து உங்களை வந்து மூழ்கடிச்சிரும். ஏன்னா நீங்கள் ஒரு மினிமமாக 10% தான் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணணும். அதிகமாக எடுக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த மார்ஜின் வந்து அவங்கள்ட்டே போயிடும் சரிங்களா. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் 10,000 ரூபா அந்த மாதிரி கடன் வாங்கிட்டீங்கன்னா ரெகுலராக வாங்குவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு கடைக்காரர் இல்லாமல் ஒரு சாமானியராக நீங்கள் ஒரு கடையை நோட் பண்ணுங்கள். சிட்டா வட்டிக்காரர் போகிறாருன்னா வருஷம் ஃபுல்லாக நீங்கள் லைஃப் லாங்க அந்த கடையில் அவர் போய்கிட்டே இருப்பார் சரிங்களா. அந்த ஒரு ஹேபிட் வந்துடும். அதனால் கடன் வாங்கக்கூடாது சரிங்களா. என்ன கடன் வாங்கலாம் அப்படிங்கிறத, சப்போஸ் உங்களுக்கு கடன் வாங்கி தான் பொருள் வைக்கணும் சார், என்கிட்ட எந்த ஒரு வருமானமும் கிடையாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள்கிட்ட ஒரு கோல்டு இருக்கும். ஒரு 5 சவரன் கோல்டு இல்லாதவங்க கூட நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேங்க்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைங்க. அதுலேருந்து வார பணத்தை வச்சு கடை ஆரம்பிங்க. சந்தோஷமாக திருப்தியாக நிம்மதியாக கடை ரன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து என்ன கடன் வாங்கலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம கடைக்கு வந்த விஸ்பர் பேம்பஸ் பில் சரிங்களா. விஸ்பரு நம்ம இந்த பிஎன்ஜி ப்ராடக்ட் சரிங்களா, சோளமலை சரிங்களா, இந்த கம்பெனி வந்து நம்ம கடன் தரும் சரிங்களா. இப்போ வந்து நமக்கு பில்லு வந்து 1333 ரூபா தெரியுதுங்களா. இன்றைக்கி பில் வந்து 1333 ரூபா. சோளமலை வந்து 10 நாளைக்கு ஒரு நாள் தான் டெலிவரி. இன்றைக்கி திங்கக்கிழமை வந்தாங்கன்னா அடுத்த திங்கள் விட்டு அதுக்கடுத்த திங்கள் வருவாங்க சரிங்களா. இப்போது நமக்கு வந்து பில்லு வந்துட்டு பொருளும் வாங்கியாச்சு. பேமெண்ட் உடனே கட்டினாலும் கட்டலாம், டியூவில் கட்டினாலும் கட்டலாம். நான் சைனை போட்டு கொடுத்துருவேன் சரிங்களா. அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பணத்தை அதில் சேர்த்து வச்சுக்கிடலாம் சரிங்களா. டெய்லி ஒரு 100 ரூபா சேல்ஸ்லையோ 200 ரூபா சேல்ஸ்லையோ டிபெண்ட் அப்பான் உங்களுக்கு பொருள் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்து உள்ள பணத்தை எடுத்து சுருட்டி வச்சுட்டா அடுத்த நாள் ஒரு வரும்போது கையில் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு இதாக இருக்கும் சரிங்களா. நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி வாங்குறது நமக்கு அட்வான்டேஜ் தான். ஆனால் ஒழுங்காக கடனை கொடுக்கணும் சரிங்களா. முன்னாடி வந்து இந்துஸ்தான் யூனிலிவரில் கிடச்சிச்சு, ப்ரூவு ஹமாம் சோப்பு லைஃப் பாய் இவங்க இருக்காங்களா, அதில் கிடச்சிச்சு. நம்மளே மாதிரி கடைக்காரங்க இவங்களெல்லாம் ஏமாத்துறதுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதனால் ஏமாற்றாமல் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரியான கடன் இப்போதைக்கு இந்த ஒரு கம்பெனி தான் நமக்கு டியூவில் தருது சரிங்களா. வேறு எந்த கம்பெனியும் தரலை. இந்த மாதிரி எனக்கு இதில் தரதில் எனக்கு என்ன அட்வான்டேஜாக தோணுதுன்னா, இன்றைக்கி வந்து விஸ்பர் கடைக்கில் எப்படின்னு ஒரு வெரைட்டியில் 100 விஸ்பர் இருக்கும். 32 ரூபா விஸ்பர், 100 விஸ்பர் இருக்கும். 48 ரூபா விஸ்பர் 50 குவான்டிட்டி இருக்கும். பச்சை விஸ்பர் 25 குவான்டிட்டி இருக்கும். மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கடை பயங்கரமாக ஒரு ஷோவாக அந்த விஸ்பர் பேம்பஸ்லாம் அவ்வளோ தொங்க விட்டுருப்பேன் சரிங்களா. அதனால் நமக்கு அதில் ஒரு அட்வான்டேஜ்னா கடன் நல்லா பெருக்கிக்கிடும். நம்ம அந்த பணத்தை ஃபுல்லாக கொடுக்காம இப்படி சேர்த்து கொடுத்தா நமக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் போயிடும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிம்பிளாக கடன் கண்டிப்பாக வாங்காங்க. மளிகை கடையில் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது கம்பெனிஸ் கடன் தந்தால் தாராளமாக வாங்குங்க, கடையை பெருக்கி கிடக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் கடன் வாங்குறதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் சொன்னேன். நம்ம சேனலுக்கு மற்ற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.